இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கடவுளின் கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு போய் நீங்க வந்து கல்லூரி கட்டவும், பள்ளிகளுக்கு பயன்படுத்துவது சரியானதில்லை. இது வந்து இந்துக்களின் மனம் வந்து புண்படக்கூடிய செயல்ன்னு சொல்றாரு. இது யாருடைய குரல்? இல்ல முதல்ல நீங்க இன்னைக்கு வந்து கோவில்களை விட பள்ளிக்கூடங்கள் தேவையானதா இருக்கு அப்படிங்கிற கல்வி நிலையங்கள் தேவையானதா இருக்குங்கிற ஒரு பொது அறிவு கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என்னை போன்ற ஜனநாயகவாதிகள் எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் கோவில்களுக்கு 5000 நன்கொடை கொடுங்க, 10,000 நன்கொடை கொடுங்க, எவ்வளோ போட்டாலும் குடும்பமாக கொடுக்க தயாராக இருக்கான். ஏன்னா அது வந்து இயல்பான ஒன்றா இருக்குது. ஆனால் அதே ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை சீரமைக்க எத்தனை குடும்பங்கள் வந்து முன் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு இது போன்ற கேள்விகள் எழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு பிற்போக்குத்தனமான இந்த RSS அஜெண்டாவை கையில் எடுக்கக்கூடிய அதே அரசியல் குரலாக எடப்பாடி அவர்கள் ஒழிப்பது என்பது என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா நாங்களாம் குறைந்தபட்சம் எடப்பாடி அவர்கள் தமிழர் என்ற அடிப்படையில் ஆதரிப்போம் பல தமிழ் தேசியவாதிகள் முன் வந்த போது இது போன்ற எடப்பாடி பேசுவது என்பது அதிமுகவை மீண்டும் புதைகுழியில் தள்ளக்கூடிய ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.